பட்டே பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்டர் தி ஸ்கை. இதை எழுதினவங்க ஆர் பார்த்தசாரதி. இதில் டோட்டலாக 4 ஸ்டான்ஸாக இருக்குது. இந்த போம் எதை பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, ஹியூமன் லைஃப்பை நேச்சரோட கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. முக்கியமாக ஒரு ஸ்கை அப்படின்றது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஹியூமன் நேச்சரை கனெக்ட் பண்ணுறாங்க. அஸ் அ இண்டிவிஜுவல் பர்சனாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நேச்சர்கிட்ட இருந்து நேச்சரை எந்த அளவுக்கு நம்ம அட்மையர் பண்ணணும் அப்படின்றத ஒரு சிம்பிளான போம் வழியாக இவர் வந்து ரீடர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறாரு. இதில் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் வந்து லாஸ்ட்லேயும் ரிப்பீட் ஆகிருக்கும். ஏன் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் அந்த ஒரு மெசேஜ் தான் அவர் வந்து மக்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்க ரீடர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அண்டர் தி ஸ்கை. ஸ்கை அப்படின்றது ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னா, நெக்ஸ்ட் லேயரில் இந்த ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ், சன், மூன் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கை அப்படின்ற அந்த லேயருக்கு அப்புறமா நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே ஸ்டார்ஸால் கவர் ஆகிருக்கு அந்த ஸ்கை. அதே மாதிரி விண்ட், எல்லா பக்கமுமே காற்று இருக்குது. இந்த ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த விண்டாக இருக்கட்டும், இந்த ஸ்கையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. இந்த வேர்ல்டு அப்படின்றது எந்த அளவுக்கு ஃப்ரீடம் நம்மளுக்கு கொடுக்குது, எந்த அளவுக்கு ஒரு வாஸ்ட் ஏரியா, இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்றது இந்த ஸ்கையை பார்க்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லிமிட்லெஸ்ஸாக இருக்குது இல்லையா? ஸ்கைக்கு வந்து எண்ட் அப்படின்றது நம்மளால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ லிமிட்லெஸ்ஸாக இருக்குது. தென் இந்த ஸ்டார்ஸை வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றது வந்து இவர் அட்மையர் பண்ணுறாரு. நேச்சரை பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ், எல்லா பக்கமுமே அந்த ஸ்கை வந்து ஸ்டார்ஸால் கவர் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே அட்மையரிங்காக அட்ராக்டிவான ஒரு பிக்சர் மாதிரி அந்த ஸ்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நேச்சரோட அந்த பியூட்டியை சொல்கிறாங்க. தென் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீடமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம ஜஸ்ட்டு சும்மா பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அந்த ஸ்டார்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குது, அந்த ஸ்கையில் எந்த அளவுக்கு ஏரால் ஃபில் ஆகிருக்கு, அந்த ஏர் எல்லாமே எந்த அளவுக்கு எல்லா இடமும் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கும் போது நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது அதை நம்ம உள்ளேருந்து யோசிக்கணும். நம்மளோட இன்னர் செல்ஃப், நம்ம வெளியே மற்றவங்களுக்காக நம்ம நடிக்கிறது வேற, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நம்மளோட கேரக்டருக்கு அப்பாற்பட்டு நம்ம நடிக்கிறது, நடந்துக்கிறது வேற. ஆனால் உள்ள நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் தோணும். நம்மளோட தாட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயம் நம்ம மற்றவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? அதை யாராலையும் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னர் செல்ஃப், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த சோலுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அது ஸ்கையை பார்க்கும்போது தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போமில் போத் நேச்சரோட பியூட்டி அண்ட் ஆல்சோ செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆர் செல்ஃப் அவேர்னஸ், நம்ம யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு மொமெண்ட், அண்ட் ஆல்சோ நேச்சர் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இது ரெண்டையுமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவருக்கு வந்து ஒரு லிபரேஷன் தெரியுது. ஸ்கை வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்டார்ஸுக்கோ இல்லை மற்ற எலமெண்ட்ஸுக்கோ ஒரு ஃப்ரீடமை ஆஃபர் பண்ணுது. அது எந்த இடத்துக்கு வேணால் மூவ் ஆகிறதுக்கு, அது ரொம்ப ஹாப்பியாக அதை ஷோ பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அந்த ஸ்கை க்ரியேட் பண்ணி கொடுக்குது இல்லையா? அதை நினச்சி பார்க்குறாரு. தென் அந்த ஸ்கை வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. எல்லா இடமும் நம்ம எந்த லொக்கேஷனில், எந்த கண்ட்ரியில் இருந்து பார்த்தாலும் நம்மளால் ஸ்கை, சேம் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபில்டு வித் கேன்வாஸ், நம்ம ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போதும் ஒவ்வொரு விதமான பிக்சர் மாதிரி அது தெரியும் இல்லையா? நிறையா டைம் வந்து ஒவ்வொரு ஷேப், அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஷேப் க்ரியேட் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அந்த ஸ்டார்ஸோட அந்த ஃபார்மேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு டைம் மார்னிங், ஈவினிங், நைட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு டைம்லேயும் வித்தியாசமான கலர்ஸில் இருக்கும் ஸ்கை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அட்ராக்டிவான கேன்வாஸ் நிறைய அந்த ஸ்கை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஹியூமன் லைஃபோட அந்த ஷேட்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம், எப்போவுமே சோகமாக இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். அதே மாதிரி டைம் சேஞ்ச் எவ்ரிதிங். எல்லா டைமும் நம்ம ஹாப்பியாகவும் இருக்க முடியாது, எல்லா டைமும் நம்ம சேடாகவும் இருக்க முடியாது. டைம்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இவ்வளோ எக்ஸ்பேண்டான ஒரு லைஃப்பில் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ட்லெஸ்ஸாக லிமிட்லெஸ்ஸாக இருக்கிறது இன்ஃபைனைட் இதை வந்து எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இன்னர் சென்ஸ் கன்சைன்ஸ் நம்ம வந்துட்டு உள்ள ஒன்று நினைப்போம், நம்மளுக்குள்ள பை பர்த் ஒரு சோல் இருக்கும், ஒரு நேச்சர் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த் போய் அதை யோசிக்கும் போது தான். ஜஸ்ட் அது ஒரு ஸ்கை அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்க பியூட்டி நம்மளுக்கு தெரியாது. எப்போ அது ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அது எல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அதை கொஞ்சம் யோசிக்கும் போது தான் அதில் இருக்கிற பியூட்டி தெரியும் இல்லையா. அந்த மாதிரி தான் நமக்குள்ளே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம யார் அப்படின்றத கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்தோம் அப்படின்னா நமக்குள்ளேயும் இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம யார் அப்படின்றது தெரியாமலே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமில் ப்ராப்பராக யோசித்தோம் அப்படின்னா நம்ம யாருன்றதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் கிவ்ஸ் அ வார்ம் டச். எல்லாருக்குமே இந்த சன் அப்படின்றது ஒரு வார்ம் டச்சை கொடுக்கும். ஒரு ஜென்டில் லவ் அண்ட் கேர் அந்த சன் கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லையா. சன் வந்து அது எப்போவுமே நம்ம ஹீட் தர்றது, அதில் வந்து நம்மளால் நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவாக நினைக்கிற ஒரு விஷயத்த பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வார்ம் டச் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்றது வந்து அது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நேச்சரோட கனெக்டடாக அதை பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட மைண்ட் செட் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த சன் வந்து எல்லா ஹியூமனுக்குமே எல்லா நேச்சருக்குமே ஒரு எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுது. மார்னிங் எழுந்ததுமே நம்ம வந்து கரெக்டாக அந்த சன்னை ஃபேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. குழந்தைங்க பிறந்த உடனே கொஞ்ச நாள் அதை வந்து அந்த சன்லைட்டில் காட்டுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி அது ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு பாசிட்டிவிட்டி இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த சன்னுக்கு என்ன மாதிரியான ஒரு பவர் இருக்குது அப்படின்னா டார்க்னஸை இது சேஸ் பண்ணுது. அது மேபி எப்போவுமே ரொட்டீனாக நடக்கிற இந்த நைட் முடிஞ்சதும் சன் ரைஸ் ஆகும்போது அந்த டார்க்னஸ் எல்லாத்தையும் அது சேஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சன்லைட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜி வச்சு நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த டார்க்னஸ், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பெயின் சஃபரிங்ஸ் எல்லாம் மறைஞ்சு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு லைட் கிடைக்குது அப்படின்னும் எடுத்துக்கலாம். தென் ஒரு கம்பேரிசன், ஒரு மெட்டஃபர், நம்ம தாட்ஸை வந்து க்ளவுடோட கம்பேர் பண்ணுறாங்க. க்ளவுட்ஸ் எப்படி ரொம்ப லேசியாக, க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப வேகமாலாம் மூவ் ஆகாது இல்லையா, லிட்டில் பை லிட்டில் ரொம்பவே மெதுவாக அது மூவ் ஆகுது. இந்த மாதிரி க்ளவுட்ஸ் எப்படி ரொம்ப மெதுவாக மூவ் ஆகுதோ, ரொம்ப லேசியாக மூவ் ஆகுதோ, அதே மாதிரி தான் ஹியூமன் தாட்ஸ் பேஸ்ட் ஆன் டைம் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், எல்லாருமே ஒரு டெசிஷனில் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து டைம் பாஸ் ஆகும்போது நம்ம எடுத்த அந்த முடிவு தப்போ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். இதே மாதிரி நம்மளுக்குள்ளே எப்போவுமே என்ன ஒரு சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்மளுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு தாட் வந்து ஓடிட்டே இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி எவ்வளோ லேசியாக இருந்தாலும் அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். தாட்ஸ் வந்து ஹியூமன் தாட்ஸ் எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த க்ளவுட்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படின்னா ஈவன் அது ரொம்ப லேசியாக இருந்தாலும் ரொம்ப மெதுவாக மூவ் ஆனாலும் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பவர் இருக்குது அப்படின்னா இந்த ஹியூமன் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஷேடோஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் டைமில் க்ளவுட்ஸ் வந்து சன்னை அப்படியே மறைக்குது அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக நிழல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு ஷேடோஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து தாட்ஸை நம்மளால் ஷேப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்மளோட லைஃப்பை ரொம்ப ரிலாக்ஸிங்காக கொண்டு போகும். நம்மளோட தாட்ஸை வந்து நம்மளால் ஷேப் பண்ண முடிஞ்சுது, அதை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு நம்மளை லீட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு வாஸ்ட் ஸ்கை வந்து இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்குது, லார்ஜ் ஏரியாவாக இருக்குது. இந்த ஸ்கையில் நான் எனக்குன்னு ஒரு பிளேஸை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த பெரிய சொசைட்டி, பெரிய கம்யூனிட்டி, பெரிய லைஃப் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இந்த லைஃப்பில் வந்துட்டு நான் யார் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஒரு பர்டிகுலர் டைமில் அதை வேற ஒருத்தங்க மூலமாகவோ இல்லை நம்மளே செல்ஃப் ரியலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நான் யார், எனக்கான இடம் எது, இந்த கம்யூனிட்டியில் எனக்கும் ஒரு சின்ன இடம் இருக்குது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போது எனக்குன்னு ஒரு இடம் இந்த சொசைட்டியில் இருக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா
எல்லாருமே எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கிறாங்கன்றது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சொசைட்டியில் எனக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா நான் தனியாக இல்லை, நான் ஒரு இடத்துல ஓரமாக நான் என் பாட்டுக்கு இருந்துக்கிறேன் அப்படின்றது கிடையாது. எல்லாரும் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. அது ஹியூமனாக இருக்கலாம், நேச்சராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கிறாங்கன்றது எனக்கு இப்போ ரியலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அது அதர் ஹியூமனோட மட்டும்தான் இருக்கணுன்றது கிடையாது. நேச்சரோட இருக்கலாம், அனிமல், பேட்ஸ் எது கூட வேணால் இருக்கலாம். நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லாமே எல்லாரும் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கை வந்து இவருக்கு எந்த ஒரு விஷயத்த ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்குது அடிக்கடி அப்படின்னா, இப்போ நம்ம மோஸ்ட்டாக ஸ்கை வந்து எதுக்காக சொல்லுவோம்? கிறிஸ்டியானிட்டியில் இல்லை எல்லா ரிலீஜியன்லேயுமே நம்ம இறந்ததுக்கப்புறம் வானத்தில் அவங்க ஒரு நட்சத்திரம் ஆயிட்டாங்க அப்படின்னோ, இல்லை ஹெவன் இருக்குது அப்படின்னோ, இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியன்லேயும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. ஆனால் எல்லா கதையிலையுமே வானத்துக்கு அவங்க போயிடுவாங்க அப்படின்றது வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கையை பார்க்கும்போதெல்லாம் டிவைனிட்டி, நம்ம எல்லா ஹியூமன் நேச்சர் எல்லாத்தையும் தாண்டி டிவைனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது எனக்கு அடிக்கடி ரிமெம்பர் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் ஒன்னஸ். இப்போது ஸ்கை இருக்குது, அதில் க்ளவுட்ஸ், ஸ்டார்ஸ், மூன், சன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. அதை மொத்தமாக நம்ம ஸ்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒன்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலாக இருந்தாலும், ஹியூமன் தனியாக, பேர்ட்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணாலும் எல்லாரும் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஒன்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஹம்பிளிங் அண்ட் ஃபைன். இதில் வந்து ஹம்பிளிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாடஸ்ட் அன்அஸ்யூமிங் நேச்சர். நம்மளால் எதையுமே அவ்வளோ ஈஸியாக அஸ்யூம் பண்ண முடியாது இல்லையா? இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கும். அது ஹியூமனாக இருக்கலாம், வெதராக இருக்கலாம், டைம், வாட் எவர் இட் இஸ், எதுவுமே அதே மாதிரி பெர்மனெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. எல்லாமே டெம்ப்ரவரி. அதனால் அந்த மாதிரி எதையும் அஸ்யூம் பண்ண முடியாது. தென் ஃபைன் அப்படின்னு சொல்லும்போது பியூட்டி, ரிஃபைன்மெண்ட். இதில் எதை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் நேச்சர். எப்போவுமே நேச்சரில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும். ஹியூமன் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ், ஜாய் இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? அது ஏதோ ஒரு வழியில் நம்ம கண்டிப்பாக நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். ஸோ எல்லாமே இந்த நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது சொல்ல வராங்க. ஸோ லாஸ்ட்டாக அகெயின் த ஃபர்ஸ்ட் 2 லைன் அப்படியே ரிப்பீட் ஆகுது. கன்க்ளூட் பண்ணும்போதும் அதே தான் சொல்கிறாங்க. அண்டர் தி ஸ்கை ஸ்டார்ஸ் அண்ட் விண்ட் ஆர் ஃப்ரீ. ஸோ அந்த ஸ்கைக்கு கீழே உள்ள அந்த லேயர்னு பார்த்தோன்னா எல்லாமே ரொம்ப ஃப்ரீடமோட, லிபர்ட்டியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸில், அந்த லிபர்ட்டியில் என்னோட சோலுக்கும் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த சோல் வந்துட்டு ஹாப்பினஸை தேடிட்டு இருக்கு. அந்த ஹாப்பினஸ் வேறு எங்கேயும் இல்லை, நேச்சரோட தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கும் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸை வந்து அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அது வந்ததுக்கான அந்த ரீசன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ அது ஹியூமனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அதுக்கு இருக்கிற பிளேஸை அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எல்லாமே எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகி ஒன்னஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஸோ ஸ்கை அண்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ரொம்பவே சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு போமை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.